பக்கம் விடக்கூடாது. என்ன சேட்டை, ஆளு எங்கதான் எங்கேயோ இருக்கா, ஆனா யாருன்னு தெரியலையே. ஆக்சுவலி அவளுக்கு இந்த சீட்டு தானே, ஆனா இந்த சீட்டை தவிர எல்லா சீட்லயும் போய் உட்காந்துட்டு வரா. ஆனா யாருன்னு தெரியலையே. எல்லா சீட்லயும் ஆள் இருக்குது, இந்த சீட்ல மட்டும் தான் ஆள் வரல. இப்ப யார் அதுன்னு கண்டுபிடிக்க பாக்கணும் போல தோணுது. யாரா இருக்கும் அந்த பொண்ணு? அடே ஜெயராஜி, நீ என்ன பொண்ணை பார்க்க இவ்வளவு ஆசைப்படுற? நான் என்ன பொண்ணை பார்க்க இப்படி இருக்கேன்? இல்ல, எந்த பொண்ணையும் பாத்திரக்கூடாது. இல்ல இப்ப உண்மையிலே நான் தான் இப்படி பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, எந்த பொண்ணையும் பாத்திரக்கூடாது. சே ஜெயராஜ், அது பொண்ணுகிட்ட விழுறதாவது. இதே சில்லு வண்டி இங்கதான் எங்கேயோ இருக்குது, எனக்கு எங்க இருக்குன்னு தெரியல, யாருன்னு தெரியல. எங்க சீட்டு கீழே இருக்காளோ? ஆமா, இவளுக்கு எல்லாம் தெரியும். யாருன்னு தெரிய, ஒருவேளை உண்மையிலே எலி குஞ்சா இருக்குமோ? யாரு சுருக்கேஸ் கூட இருக்குதோ? ஐஸ் 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 ஐயோ, ஐஸ் ஐஸ்காரங்க வாங்க. அடி ஐஸ்கார, அந்த சீட்ல இருக்க யார கூப்பிடுதா வட்டி? ஐஸ்கார, நீங்க வந்துருங்க. யாருன்னு பார்த்தே ஆகணுமே. ஐஸ்கார் இங்க வந்தாதான் இவன் அங்க வருவான். ஐஸ் இங்க வாங்க. ஓரே சார். ஐஸ் அங்கலட்டி போகுது. முன் சீட்ல ஒரு அம்மா குழந்தையோட இருந்தாங்க. அவங்க இல்ல இல்ல, வாய்ப்பு இல்ல. அங்க ஒரு பொண்ணு இருந்தா, அது காலேஜ் படிக்க ஸ்டூடெண்ட் தான் இருந்தது. ஆனா அந்த பொண்ணு வாயே திறக்கல, ஏதோ போன் தான் நோண்டிக்கிட்டே இருந்துச்சு. இது போன் நோண்டாம தெரியலையே. யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? நீ வாய முள்ள, நான் உன்னை ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுறேன் பாத்துக்க. உனக்கு பொறாமட்டி, எனக்கு அழகான குரல் இருக்குன்னு உனக்கு பொறாம. அத நீயே சொல்ல கூடாது டி. நானும் சொல்ல முடியும், எனக்கு நல்லா இருந்தா நானும் சொல்ல முடியும். நீங்க இந்த சீட் இல்லமா, நீங்க அந்த சீட் போங்க. அப்படிதான் அங்க இருந்து இறங்கி வெட்டி விடுங்க பாப்போம். அந்த சின்ன வந்து பார்த்தே ஆகணுமே. ஆமாமா, இங்கதான் அவன் சீட்டு. எனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க டி. சரி, எனக்கு காமெடி பீஸ் பார்த்தே ஆகணும். ஆமா, இவளுக்கு ஊலாமட்ட எதிரிலாம் உருவாக்கிட்டாங்களாம். நம்ம சீட் அங்க தானே இருக்கு, வாட்டி. இந்த லக்கேஜ் யார்த்தி தூக்குவா? ஓ புருஷனை வர சொல்லு. புருஷனா? இல்ல, அந்த பொண்ணுக்கு புருஷன் தான், எனக்கு என்ன புருஷனா? கொடுத்து வச்ச ஏன்டா முண்டிக்கிட்ட? எவன் பாவ பார்த்தே ஆகணுமே. ஜெயராஜி, என்னடா நீ இப்படி இறங்கிட்ட? சத்தியமா உனக்குன்னு ஒருத்தன் பிறக்கவே இல்லட்டி. அப்படின்னா யார் அவனோ? இந்த ஜெயராஜியோ? ஆமா ஆமா, பார்த்தே ஆகணும். ஜெயராஜி, இந்த வாட்டி உனக்கு மச்சம் இருக்குடா. இந்த விக்ரம் பயிலுக்கு தான் அடிக்கடி மச்சம் இருக்குன்னு சொல்லுவான். உண்மையில நமக்கு மச்சம் இருக்குமோ? விக்ரம் பயில தொலைக்கி கூட்டணும் இல்லையா, எப்படி எப்படின்னு சொல்லி கொடுப்பான். நமக்கு தான் பொம்பளை பிள்ளை பார்த்தாலே பேச வராத. எனக்கு எப்படியாவது பேசணும். ஜெயராஜி, நீயும் மன்மதன் தான் காட்டுடா. நீ பேசுற பேச்சுல அந்த பிள்ளை மயங்கணும். பேச்சு எனக்கு வருதான்னு பாப்போம். அதெல்லாம் காது வந்துடும். ஜெயராஜி, நீ மன்மதன் தான். உன் பேச்சுக்கெல்லாம் பிள்ளை மயங்காம போயிருமா? இந்த விக்ரம் பயில தொலைக்கி கூட்டு இருக்கலாமோ? மொரட்டு பயில சுத்திக்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு தரப்பைய அவனே என்னமா லவ் பண்ணுதான். நான் அதுக்கு மேல அலைஞ்சேன், அதான் எனக்கு பொண்ணே அமையமா போயிட்டுது. சேச்சா, இந்த மொரட்டு புத்தியெல்லாம் தூர தட்டிடணும். அந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியலையே. ஆனா சத்தி வச்சதாண்டி, உனக்குன்னு ஒருத்த பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே பிறந்திருந்தாலும் இமயமலை தாண்டி தான் மட்டி கிடப்பான். இமயமலையில இருந்து வந்துட்ட, அப்படி சொல்லாதமா தாயி. அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, இந்த பேச்சு கடுமை ஆயிட்டேன் பாரு. இதுக்கு மேல எனக்கு பொறுமே இல்ல. அவன் இங்க வரமா தெரியல, நம்ம தேடி போய் வேண்டியதான். மன்மத மாதிரிதான் இருக்கேன். டேய், மிலிட்டரி ஆபீசர் மாதிரி நடக்காதடா, கேஷுவலா நடடா. ஆட்டோமேட்டிக்கா இப்படிதான் வருது. இல்ல இல்ல, கேஷுவலா நடக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு என்ன பார்த்துச்சுன்னா, எனக்கு தான் அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அவன் பேச்சு பிடிச்சிருக்கு. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. கன்ஃபார்ம் அவதான். எந்த சீட்ல இருக்கான்னு தெரியல, பாப்போம். இதான் நமக்கு அந்த சீட்டு. இங்க தானே சவுண்ட் வந்தது, ஆனா ஆளக்கானோம். உண்மையில இது எலி குஞ்சா இருக்குமோ, ஏதாவது சீட்டுக்குள்ள இருக்குமோ? ஒரு அந்த எலி குஞ்சு பேசுறது நமக்கு கேக்குதோ? அதன இப்படி இல்லாம பொண்ணுங்க இருப்பாங்க? சேச்சா, வாய்ப்பு இல்ல. இது எலி குஞ்சாதான் இருக்கணும். அத்தி, எலி பூனெல்லாம் பேசுறது எனக்கு கேட்க ஆரம்பிச்சுட்டோ? அப்போ சத்தியமா இது எலி குஞ்சு தானா? என்ன பத்தி எலி குஞ்சு நீ சொன்ன? நான் ஏதோ மனச குஞ்சு நினைச்சு வாடி வந்தேன். எலி குஞ்சுகள் தானா?
புள்ளையா இல்ல நான் தெரியாம தான் கேட்கேன். நீ எல்லாம் புள்ளையான்னு கேட்க. தவக்க குஞ்சியா? சார் இதுல 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சீட் எங்க சார்? இந்த சத்தமெல்லாம் போட்டுட்டு இருக்கது அவ அப்படிதான் சார். அவ சேர தாங்க முடியாது. ஆனா ஒண்ணு சார் அவகிட்ட எனக்கு விடுதலையே கிடைக்க மாட்டேங்குது சார். அவளும் ஓவத்தி தானா? என்ன சார்? ஏன் இடுப்புல சார் தூக்கிட்டு போட்டு இருக்கோம். அது விக்ரமும் டேனியல்ல அவள்தான் ஜெயராஜ் என்ன இப்படி இறங்கிட்டான்னு. வேண்டாம் வேண்டாம். சார் 6ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் சீட் எங்க சார்? அந்த சைடு. ஆத்தி அந்த சைடா? இந்த லக்கேஜ் தூக்கிட்டு போறதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் போலுக்க. அடிச்சாவா சப்பா முடியலையே. இந்த எலி குஞ்சு தொந்தரவு தாங்க முடியலையே. எலி குஞ்சு எங்க? நான் பின்னாடி வரும் சார். பெரிய உலக அழகி ஐஸ்வர்யா ராய்னு நினைப்பு சார். அது கொஞ்சம் போல அழகா இருந்துட்டா. ஆனாலும் அதை வச்சுக்கிட்டு அவ எங்களை படுத்துற பாடு. இல்ல இல்ல நம்ப மாட்டேன் சார். இந்த கும்பகோணம் எப்ப சார் வரும்? நீங்க கும்பகோணமா போறீங்க? சாச்சா அப்ப இதுக்கு கும்பகோணத்தை பத்தி கேக்கீங்க? இல்ல சார் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நான் இந்த படிக்கும் போது புக்குல எல்லாம் பாப்பேன். ஆனா அந்த ஊர்ல நான் போனது இல்ல. அதான் கும்பகோணம் எப்படி இருக்கும்னு உங்ககிட்ட கேட்கறதுக்காக கேட்டேன் சார். சரி சரி நல்ல ஆளுதான். ஆமா சார். சார் சார் இந்த திருச்சிராப்பள்ளியில எங்க சார் இருக்கு? இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. அதையும் நான் பார்த்ததே இல்ல சார். சார் சார் என்ன இந்த திருநெல்வேலி எங்க சார் இருக்கு? அங்க என்ன ஏறி வந்தீங்க? அது நான் இருக்கிறது திருநெல்வேலியா? ஓகே சார் ஓகே சார். சார் இந்த திண்டுக்கல்ல எங்க சார் இருக்குது? போற வழியில இருக்குது. அப்படியே போற போக்குல அந்த ஊர் வந்துச்சுன்னா கொஞ்சம் கண்ணால காட்டிருங்க சார். ஏன் ஜன்னல் பக்கம் இருந்தா அதுவா தெரிஞ்சிட போகுது. இல்ல சார் தெரிய மாட்டேங்குது சார். ஏன் இந்த பயவலிய கூட்டற அவசரத்துல என் கல்யாணி நான் வீட்டுல வச்சுட்டு வந்துட்டேன் சார். கண்ணாடியா? சரி சரி வந்தா சொல்றேன். சார் சார் இந்த மதுரை எப்படி சார் இருக்கும்? அது நீங்க பாக்குற மாதிரி தான் இருக்கும். அது வந்தாலும் சொல்லிருங்க சார். நீங்க இப்ப எங்க போறீங்க? அது ரொம்ப தூரம் சார் உங்களுக்கு தெரியாது. திருநெல்வேலியில இருந்து வந்துகிட்டு திருநெல்வேலியே தெரியல. இதுதான் நீங்க சொல்ற ஊரு எனக்கு தெரியாம போயிடும். சார் அது ரொம்ப தூரம் சார் உங்களுக்கு தெரியாது சார். சரி சரி நீயே இப்படின்னா உன் கூட்டாளி எப்படி படிப்பு தெரிஞ்சு போச்சு. சும்மாவா பழமொழி சொன்னாங்க? சார் சார் என்ன இந்த பண்ருட்டி அது எப்ப சார் வரும்? அது ரொம்ப தூரங்க. அது வந்த மட்டும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சா போகுது. திருப்பிட்டு எனக்கு அடிச்சுட்டாரா? இல்ல சார் இந்த பண்ருட்டிங்களே அங்க என்ன பண்ணாவா சார் இருக்கும்? பண்ணு ரொட்டி இருக்குமா சார்? ஆமா. அத்தாடி. சார் சார் என்ன இது தர்மபுரின்னு சொல்றாங்களே அது எங்க சார் இருக்குது? அதுவும் இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப தூரத்துல இருக்கு. அது ஏன் சார் தர்மபுரின்னு பேர் வச்சாங்க? பச்சவங்க கிட்ட தான் கேட்கணும். அது தெரிஞ்சா நான் அவங்க கிட்ட கேட்டிருக்க மாட்டானா? அது வைக்கும் போது நான் பிறக்கவே இல்லையா சார்? சார் எங்க தாத்தாவே பிறக்கல சார். எங்க தாத்தாக்கு தாத்தாவே பிறக்கல சார். எனக்கு எப்படி சார் தெரியும்? உங்களை பாக்குறதுக்கு நான் தேடி அடைஞ்சமுல்ல எனக்கு தேவைதான். சார் சார் என்ன அரக்கோணம் எங்க சார் இருக்குது? அரக்கோணமும் தெரியாது. அரக்கோணத்துக்கு பேர் வச்சது எனக்கு தெரியாது. அரக்கோணம் தூரமா இருக்கணும் எனக்கு தெரியாது. அரக்கோணம் முக்கோணம் எந்த கோணமும் எனக்கு தெரியாது. அத்தி ரொம்ப உஷாராயிட்டனே. அத்தி இவங்கிட்ட அவ பச்சை படிக்காது போலுக்க. அடியே அழகி. அழகியா? ஆமா சார் அவதான். நாங்க பேசுறதுக்காகவே மெட்ராஸ்க்கு போறோம். இங்க பேசுனதுக்கானதா என்ன? அதுதான் சார் ஊரே கேட்டுச்சுது. இல்ல அவ மைக்க பிடிச்சி மெட்ராஸ்ல போய் தான் பேசுவாளாம். இங்க பேசுற பேச்சுக்கே எல்லாரும் ஓடி போடுவேன். அத்தடி நீங்களும் கேட்டுட்டீங்களா? கேட்காம இருக்க முடியுமா? அத்தடி நம்மள மாதிரி பேசுதாவ? ஆமா உங்க மாதிரி பேச முடியும். கரெக்ட் பண்ண இருக்குல்ல? கரெக்ட் பண்ண இருக்கா? இல்ல ஐயோ ஓடிட்டோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமாயிட்டோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஐக்கியமாயிட்டோமா? எப்போ? இப்போ அத்தி அவ கேட்டா என்ன ட்ரெயின்ல இருந்து தள்ளி விட்டுருவாளே. அவள சட்டக்காரியா? சார் குற்றாலத்துல பிறந்தவ சார். வாளு ஒண்ணுதான் சார் இல்ல. குற்றாலமா? என்ன விட்டுருமா போதும். தமிழக்கா அத்தி சேட்டக்கார தேன்மொழி அழகி அங்கேயே இருக்கட்டும். நான் வரட்டா? சார் சார் இல்லம்மா அங்கேயே அழகி இருக்கட்டும். நான் வரேன். ஓய் சார் ஒருவேளை மீனாக்காவுக்கு இன்னைக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமோ? நான் போற ட்ரெயினை பத்தி என்ன கோத்து விட்டுட்டாங்களோ? உங்களுக்கும் குற்றாலமா? ரெண்டுத்துக்குமே குற்றாலம் தான் சார். ஆனா நாங்க படிக்கிறது காரையார்ல படிக்கோம். குற்றாலத்துல காரையாருக்கு போயிருக்கியா? இவ பேசுற பேச்சுக்கு குற்றாலத்துல இடம் இல்லைன்னு இருக்க குரங்கு கூட்டம் போதும் நீங்க ரெண்டு பேரும் அப்படியே காரையார் பக்கம் போங்கன்னு எங்களை விரட்டி விட்டுட்டாங்க சார். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கோம் சார். ஹாஸ்டல்ல தங்கி படிக்கலா? அக்கோ சார் அக்கோஸ். அது சத்தியமா மீனாக்கா தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. அக்கோசா? அக்கோஸ் 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 சார்.
காரை எல்லாம் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கோம் சார். 2 நாள் லீவ் வருது சார். சரி. அந்த 2 நாள் அவங்க கொண்டாட்டமா இருந்தே ஆகணுங்கிறதுக்காக மெட்ராஸ் டிவி ஸ்டேஷனுக்கு மெனக்கட்டு போனை போட்டு இவளுக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்துருக்கு. இவளை மட்டும் தள்ளி விட்டா காட்டாது. அடிய கூட்டாளி, நீ அவ கூட தானடி இருக்க, நீ அவ கூடயே போடு என்னையும் சேர்த்து தள்ளி விட்டுட்டாங்க. இப்போதான் ஒரு ஹாஸ்டலே சேர்ந்து எங்களை வழி அனுப்பி உள்ள அனுப்பி வச்சுட்டு சந்தோஷமா போயிருக்காங்க சார். 2 நாள் எங்க ஹாஸ்டல்லே நீங்க தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கோம் சார். தீபாவளி பொங்கல் எல்லாம் நாங்க இல்லாத இந்த 2 நாளுமா கொண்டாடி தீத்துருவாங்க சார். நம்மள வலுக்கட்டாயமா தான் தள்ளி விடுறாங்கன்னு தெரியாம இந்த பையன் ஏதோ இவ பேச்சு திறமைக்கு தான் டிவி ஸ்டேஷன்ல பேச கூப்பிட்டுருக்காங்கன்னு பெருமை பீத்திக்கிட்டாலேதான் சார். நீங்களே சொல்லுங்க சார், நான் என்ன சார் போக மாட்டேன். என்னையும் சேர்த்து அந்த வாடனை கோத்து விட்டுருக்கு. பாத்தியலா, உங்களுக்கு இறக்கமா வருது பாத்தியலா. அடியே குள்ளச்சி, அவன் அப்படியே வளர்ந்து சாடிட்டான். 2 விட 2 அடி அதிகம், அவ்வளவுதான். 1 விட 2 அடி அதிகமா? 2 4 5 அடியாவது இருக்கணும். இருந்தாதான் ஜெயராஜி மனசு தேர்த்திக்கடா. இல்ல கொஞ்சம் முத்தம் கொடுக்குற அளவுக்கு இருந்தா நல்லதா இருக்கும். இல்ல இருக்கும் 5 அடி இருக்குமா? இப்படி என்னோட 5.2 சார். அவ குற்றால அருவியிலே குளிக்கணும் போல இருக்குது. நோ சார், அங்க மட்டும் வேண்டாம். இல்ல இப்ப எனக்கும் குற்றாலம் பிடிச்சு போச்சு. ஏன் சார்? 5 அடி இல்ல பொண்ணு குளிக்கணும் போல இருக்காது. ஏன் சார் 5 அடி? இல்ல எனக்கு வேண்டியவங்கதான். 5 அடினா ஜெயராஜி நீ எதிர்பார்த்த வளர்த்திதான்டா. குற்றால அருவியிலே குளிக்கணும் போல இருக்குது. எனக்கு குற்றாலம் ரொம்ப பிடிக்கும் பாத்துக்கங்க. கொல்ல பிரியம்னா பாத்துக்கங்களேன். அவ்வளவு கொல்ல பிரியமா? கண்ணா பின்னா தாறு மாறா தக்காளி சோறா பிடிக்கும்னா பாத்துக்கங்களேன். உங்களுக்கு அந்த தாறு மாறு தக்காளி சோறு விளையாட்டு தெரியுமா? அப்படின்னா மீனக்கா இந்த ஹாஸ்டலுக்கு போயிருக்கு. மீனக்கா தெரியுமா? அவிய யாரு? இல்ல ஒரே மாதிரி ஸ்லாங் வச்சிருக்கிறதா. உங்க அக்கா என்ன படாத பாடுபடுத்துறடா. உங்க மாமாக்கு என்ன எப்படியாவது சைட் அடிக்கணுமா, அதுக்குத்தான் இப்படி நைசுக்க வந்து நின்னுட்டு இருக்கா பாத்துக்க. போதமட்டி எங்களை விட்டுட்டி. அவளுக்கு போறாம என்கிட்ட அழகு கொட்டி கிடக்குல, அது அவளுக்கு போறாம. அவளுக்கு மட்டுமா சரிசு முகத்தை பாரு, அப்படி ஒண்ணு தெரியல. இல்ல தென்மொழி, அப்படிலாம் இல்ல. இங்க பாரு, உங்க மாமா என்ன ஓர கண்ணால என்னவா சைட் அடிக்காம யாத்தாடி நான் என்ன செய்வேன்? அதே நான் ஏகப்பட்ட அழகா இருக்கேன்ல, அதுக்குதான். டேய் உங்க அக்கா எனக்கு ஏதோ வேண்டாத வேலை பார்க்க போறான்னு நினைக்கிறேன். அக்கா உங்களதான் சைட் அடிச்சிட்டு இருக்க மாமா. வேண்டாண்டா வேண்டாம் விட்டு. டேய் உனக்கு உங்க அக்கா பத்தி என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? எல்லாமே தெரியுமே. தெரிஞ்சு மட்டும் அந்த பைலட்டை என்ன மாட்டி விடுத. நீங்க உண்மை சொல்லுங்க, அக்காவை பார்க்கல. டேய் அவன் அக்கா மறந்துடாத. பாரு, உங்க மாமா என்ன பாக்கணுமா, அதுக்காக தான் அங்க எங்க நிக்கிற மாதிரியே நின்னுகிட்டு இருக்கா பாத்துக்க. எனக்கு ஒண்ணும் அப்படிலாம் தெரியலட்டி. அவளுக்கு போறாம பாப்ப கூட முடியல. டேய் நான் இன்னைக்கு உங்க அக்கா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். இல்ல வச்சுக்க என்ன பிரதர்னு கூப்பிட்டு என்ன பிரதராவே ஆக்கிடுவா. சத்தியமா சொல்லு, உங்க மாமா இன்னைக்கு என்ன ப்ரப்போஸ் பண்ணுவா வேணாம் பாரு. அப்ப இது வரைக்கும் ப்ரப்போஸ் பண்ணதே இல்லையா? அதெல்லாம் எக்கச்சக்கமா ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு. அதெல்லாம் டம்மியா போச்சு, நல்லாவே இல்ல பத்துக்க. அப்ப எப்படி எதிர்பார்க்கீங்க? அது கண்ணா பின்னான்னு எதிர்பார்க்கறேன். டேய் உங்க அக்கா இது வேண்டாத பிளான் போட்ட மாதிரியே இருக்குடா எனக்கு. அக்கா பச்சை பிள்ளை மாமா. பச்சை பிள்ளையா? ஆமா என் அக்கா பச்சை பிள்ளைதான். ஒரு நேரத்துல நாங்க எப்படி லவ் பண்ணுவோம் தெரியுமா? நீங்க லவ் பத்தி யார் பேசணுன்னே தெரியாம இருக்குது. நீங்க லவ் பண்ணிய என்ன மாதிரி இங்க யாருமே லவ் பண்ணிருக்க முடியாது. நாங்க 2 பேரும் அப்படி லவ் பண்ணோம் தெரியுமா? நிஜமாவா? அவளுக்கு பொறாம. அப்படியே எப்பலாம் லவ் பண்ணிய? லவ்னா என்னன்னு கேப்பா. கல்யாணத்தன்னைக்கு என்ன பண்ணான்னு கேளு. தூங்கிட்டாவ அப்படிதானே? கண்ணா பின்னாலும் தூங்கிட்டு இருந்தா. தூங்கினவளையாங்க நாங்க பரப்பிட்டு பிறக்கி மேடையில கொண்டு வச்சு தாலி கட்ட வச்சோம். நீங்க காதலிச்சிய அது அன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன், வேற ஒண்ணு இல்ல. கல்யாண வேலை ஏகப்பட்டது இருந்துச்சா, அது மட்டும் இல்ல. இதெல்லாம் நாங்க 2 பேரும் ஒரே லவ் தான். எப்பா என்ன லவ் தெரியுமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. அப்படி ஒண்ணும் லவ் பண்ணல. சமையல் வேலை நடந்துச்சு, அப்பளத்துக்காக நின்னுகிட்டு இருந்தா. அவளுக்கு பொறாம. நீங்க கல்யாணத்துக்கு முத நாள் அப்பளத்துக்காக நின்னுட்டு இருந்தீங்களோ, அது வேற ஒண்ணு இல்ல. எனக்கு அப்பளம்னா பிடிக்கும். அது நம்ம வீட்லயே அப்பளம் பொரிச்சாவளா, சரி செத்த கடைக்குமே நின்னுட்டு இருந்தேன். ஆனா காதல்லாம் கண்ண பின்னான் தான் பண்ணேன். இவ போய் சொல்லுதா. மாமா என்னடா நீங்க உண்மையில அக்காவை லவ் பண்ணல பண்ணீங்களா?
எப்படி லவ் பண்ண தெரியுமாடா? அக்கா ஒண்ணு அவ்வளவு லேசில உங்க காதல் ஏத்துக்க மாட்டாளே. டேய், அவளுக்கு ஒரு காதல்னா என்னன்னே தெரியலடா. காதல்னா என்னன்னே தெரியலையா? சத்தியமாடா, அது என்னன்னே தெரியாதவதான் எங்க அம்மா என்கிட்ட கோத்து விட்டது. அவன் ஏதோ கல்யாணம் காதல்னா நம்ம கூட விளையாடுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்ச மாதிரி நினைச்சுக்கிட்டா. எங்க அம்மாவும் அவ குணத்துல எனக்கு சொல்லி கொடுத்ததுனால நானும் அதுக்கேத்த மாதிரி நடந்துகிட்டேன். சத்தியமாடா, அவ விளையாண்டுகிட்டே தான்டா இருந்தா கழுத்து இன்னைக்கு. கொடுத்து சாலு மாமா நீங்க. அது என்னமா உண்மைதான்டா. ஆனா பொண்டாட்டிங்கிற டார்ச்சர் மட்டும் எனக்கு அவ கொடுத்ததே கிடையாடா. கோவம் தாவம் புடுங்கலி எரிச்சலி எதுவும் அவகிட்ட கிடையாது. அந்த பொண்டாட்டி டார்ச்சர் ஒண்ணு அனுப்பிச்சதே கிடையாது வாழ்க்கையில. உண்மையில நீங்க மாமா அதிர்ஷ்டக்காரர் தான். அது என்னமோ உண்மைதான்டா. ஆனா எல்லாம் சதான்டா. ஆனா இப்ப பிரதர் பிரதர் கூட்டிட்டு இருக்கா பாரு, அதுதான்டா கொஞ்சம் அடி பசுறது. லவ் நீங்க ஒழுங்கா சொல்லணும்ல. பாரு என்ன பச்சை கண்ணு வாங்காம பார்த்தத பாரு. என்னடி வாச்சிக்கிட்டு இருக்க? இதுக்கு அப்படி பாக்கீங்க? நீ பார்த்தா பாத்த பாத்தியா தேன்மொழி? ஆமாம்மா, அவ பாத்துக்கிட்டு தான் இருக்கா. திரும்ப சொன்னா திரும்பியாச்சு. வாடா. என் தங்கச்சி பத்த சிங்கக்குட்டி. அப்படியே விக்ரமுதான். ஆமா மாமா, அப்படியே இருப்பான். நீ பொண்ணு, அவன் துறையங்க. என் தங்க பிள்ளைக்கு தூக்கம் வரலையா? என்னடா மணி 11 மணி ஆகுது, அவனுக்கு விளையாட்ட பத்தியா? டேய் வா, இங்க வா, மாமா கிட்ட வா. என்னடா? இரு, பரவாசல்ல கிடக்கும் எடுத்து வரேன். சரி சரி சரி, இரு நான் மாமா எடுத்து வரேன். சரி வரியா, மாமா நீ தூங்க வைக்க. வா, தொல்லை படுத்துக்க. காலையில ஓட்டலாம். இப்ப தூங்க வா. நேரம் பத்தியா? அவன் எங்கள தூங்க போறான். 3 மணிக்கு தூங்கி எந்திரிச்சான் பாத்துக்க. ஏன் 3 மணிக்கு தூங்க வச்சீங்க? எங்க அவனா இருந்து தூங்கிட்டான். இங்க வா, வா, பெரியப்பா கிட்ட வா. என்னடா? சரி வா, நான் எடுத்துட்டு வரேன். நீ தோற, நான் தூங்க வச்சுட்டு வரேன். சரிங்க மாமா. இப்ப பாரு, உங்க மாமா எனக்கு சிக்னல் கொடுப்பாவ. மீனா, நான் சொல்லல. அடியே, இதுக்கு பேரு சிக்னல் ஆட்டி. அத ஓபனா தான் நிட்டி கூப்பிட்டுட்டு இருக்காவ. அதுக்கு போறாம. மீனா, அத்தடி என்ன சிக்னல் கொடுக்காம நான் என்னத்த சொல்ல? எடி பாரு டீச்சர்மகளே. சத்தியமா உன்னை ஓடட்டு அடிச்சிருவேன். ஐயோ, ஒண்ணு உனக்கு சிக்னல் கொடுக்கல, உன்னை கூப்பிட்டுட்டு இருக்காவட்டி. அவளுக்கு பொறாம பத்தி அத அப்படி சொல்லுதான். அத சிக்னல் அப்படி ஒண்ணு கொடுத்த மாதிரி இல்லையே. ஏத்தே, உங்களுக்கு லவ் பண்ணவே தெரியல. ஆமா, அவனுக்கு சொல்லி கொடுப்பா கேளுமா. நான் சொல்லல, அவளுக்கு பொறாம. உண்மைதான். ரெண்டும் ஒரே எண்ணம் தான். பொண்ணு தர அக்கா. இவளுக்கு அவளுக்கு ஒரு வித்தியாசம் இல்ல பாத்துக்க. நான் சொல்லல, செம்பொலிக்கு பொறாமனே. ஆமா, உண்மைதான். ஆமாட்ட, உங்களுக்கு மாமா சிக்னல் தான் கொடுத்தாங்க. அட பாதவத்தி. ஆமா, இப்ப கூட கொடுப்போ பாரு. எப்படி சொல்லுதியா? இப்ப நான் ஓரக்கண்ணால அவளை பார்த்தேன்ல. ஓரக்கண்ணால பார்த்தா சிக்னல் கொடுப்பாவே. கூப்பிட காது கேட்கான்னு பாரு. ஏ மீனா. அத்தாடி, அத்தா, உண்மைதான் அத்தா. நீங்க சொன்னது சரிதான் அத்தா. ஐயடி, எப்படி சிக்னல் கொடுக்காவ பாத்தீங்களா? அட பாவி. நான் சொன்னேன்ல. அடியே தேன்மொழி, அவளுக்கு பொறாமத்தை. சத்தம் கொடுக்கானாலும் பாருடா. மீனாக்காவே சரி, நலங்கு கூட நிக்க பாருங்க, சரின்னு சொல்ல விடாது. ரெண்டும் ஒண்ணுதான்டா, நானும் பாத்துட்டேன்டா. சத்தியமா சொல்லுடா, ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி போனண்டா. இப்படி உங்களால முடியுது? எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. உங்க மாமா இப்ப என்னைய சித்தி சித்தி வருவா பாரு. கிறுக்கு பிடிச்சிரும். இவ ஒருத்தி சமாளிக்கதே பெரிய விஷயம், இப்ப கூட ஒண்ணு சேர்த்திருக்கு. எப்படி பாத்தியா உங்க மாமா? ஆமா, உங்களை தான் கூப்பிடுதாவ. தெரியும் தெரியும், ஆனா கண்டுக்க கூடாது பாத்துக்க. அடியே மீனா. நிச்சயமா நான் அத சொன்னேன்ல, எனக்கு தெரியும். உங்க மாமா இப்படிதான் பண்ணுவாங்க. எனக்கு என்னத்த அடியே மீனா, வந்து வச்சுக்க பொண்ணே போட்டேன். வாடி, தூங்கணும், நேரம் ஆகுது. வரலன்னு வச்சுக்க, இங்கனே படுத்து போட்டு போயிருவேன். அது வந்து அதுதான் அவளுக்கு துக்கு துக்கமா வர்றான். நான் இடையில வந்து அவளை எழுப்பிடுவேன். அதுக்குதான் புள்ள கத்திரிக்கா ஓட வச்சுதா நடுல தூக்கம் வரல எடுப்பா பாத்துக்க. அதான் முதல்ல அவளை தூங்க வச்சுட்டு நான் தூங்க வேண்டி இருக்கு.
கடவுளே. சுப்பா. யாரும் பார்க்கல. என்னடா முகத்தை மட்டும் பார்க்கவே முடியல, ஆள் எங்க போனானே தெரியல. இல்ல இதுக்கு மேல இருக்க முடியாது, பார்த்தாதான் முடியும். அடக்கமே காணோம், ஒரு சத்தத்தையும் காணோம். போய் பார்ப்போம். இவன் என்ன சுத்து சுத்து இங்கேயே வந்துகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன வேணும்? ஹலோ 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 ஹலோ. நக்கலே கொசும்பே. சரி சரி சரி. இல்ல ஒத்தையிலே இருக்கீங்களே, அதான். அவ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. பிராக்டிஸ். ஓகே ஓகே. பேசணும்ல, அவளுக்குலாம் தேவைப்படாது. விட்டா மணிக்கணக்குல பேசுவா. இப்ப இருந்து வர ட்ரைனிங் வேற எடுக்கா. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுவான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் காரையார் ஹாஸ்டல்ல இருந்து சேர்வலாருக்கு மாறலான்னு இருக்கேன். ஓ சேவலாரி. ஆமா சார், காரையார் நம்ம எனக்கு தாக்கு பிடிக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப பேசுவா சார், பேசிக்கிட்டே இருப்பா, முடியாது. இப்ப அவ ட்ரைனிங் எடுக்க போயிருக்கா, அதனால என் காதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் சார். எங்க உட்காந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா? பாத்ரூம் பக்கத்துல. ஏன்னா இப்பதான் எங்க சீட் உள்ளவங்க ஒருத்தங்க சத்தம் போட்டு அவளை அனுப்பி விட்டுட்டாங்க. ஓ ஆமா, வெளியில அதுனா அப்படியே அந்த சவுண்ட் அப்படியே காத்தோட போயிரும்ல, அதுக்காக தான். அது சரி சார், நீங்க என்ன குட்டிப்பட்ட பூனை மாதிரி இங்கே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கீங்களா? என்னத்துக்கு? ஐயோ இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டேன். இல்லங்க, ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது, அதான். நீங்க எங்க போய்கிட்டு இருக்கீங்க? நான் போக வேண்டியது மெட்ராஸ் இல்ல, ஆனா இனி மெட்ராஸ் தான் போறேன். நீங்க எங்க போறீங்களா? அங்கதான். நாங்க மெட்ராஸ்க்கு போறோம். நானும் மெட்ராஸ் தான் போறேன். மெட்ராஸ்க்கு போறீங்களா? ஆமாங்க. எதுக்கு? வேலை தேடி. அட எரும மாட்டு பயல, நீ இன்னுமா வேலைக்கு போகல? எரும மாட்டு பயலா? எங்க ஊர்லலாம் ஆம்பளை பயலுக்கு அரும்பு மீச வந்தாலே ஓடுறான்னு அடிச்சு 10 ரூபா வேலைக்கு. தராச புடிச்சாரு வேலையை பார்த்துட்டு 10 ரூபா துட்ட கொண்டுட்டு வா, அப்பதான் சோத்த போடுவேன் பாவேன். முழுமாடு மாதிரி மிலிட்டரிக்கார மாதிரி இருக்கிய, இன்னும் வேலைக்கு போகாம இருக்கீல. எப்படிதான் உங்க வீட்டுல சோறு போடுதாவளோ? ஆம்பளை பையனுக்கு தானா பொறுப்பு வரணும் சார். மீச முளைக்கிறதுக்கு முன்னாடியே வேலை வெட்டிக்கு போகணும்னு என்ன வரணும். அப்பதான் அவனை நம்பி வரவா உருப்படுவா. ஓ ஆமா, இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் இந்த அழகி தான் சொல்லுவா. அழகி அழகி. நீங்க தான் அந்த செல்ஃபி கில்ஃபில எடுக்கவே மாட்டீங்க. இந்த டச் பொண்ணுன்னு சொல்லவல, அதெல்லாம் எங்களுக்கு என்னன்னே தெரியாது தெரியுமா? டச் பொண்ணு கிடையாதா சார்? இன்னும் நாங்க பட்டன் போன் தான் சார் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் அந்த பட்டன் போன் அவகிட்ட தான் இருக்கு, என்கிட்ட கூட இல்ல. நம்பர்லாம் பதிய முடியுமா இல்ல? ஆமா சார், 90. அப்புறம் 4 2 அப்புறம் 00. அப்புறம் அத்தி 2 வருமா 3 வருமானு தெரியல சார். 2 வருமா 3 வருமானு தெரியலையே, பாத்துக்கங்களேன். ஐயோ சோதிக்கிறாங்களே சார். அந்தாங்க பாத்ரூம் பக்கத்துல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா, அவகிட்ட கேட்டுடுங்க. ஓகே ஓகே. ஆமாமா, அங்கதான் உட்கார்ந்துருக்கா, போங்க. எப்படி போய் மட்டும் பாருங்களேன். அதுக்கு முன்னாடி வேலை வெட்டிக்கு போறதுக்கு பாருங்க. இந்த நக்கல் தானே வேண்டாங்கிறீ? என்ன பார்த்தா வெட்டி போய மாதிரியே தெரியுது. நீங்க தானே வேலை தேடி போறேன்னு சொன்னீங்க. சான்றோர்களே, பெரியோர்களே, என்னை போன்ற வாலிப பிள்ளைகளே. ஆரம்பிச்சிட்டா சார்? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அதான் சொன்னேன் சார், அவளுக்குலாம் பேசுறதுக்கு சொல்லியே கொடுக்கண்டா சார். என்னை போன்ற வாலிப பிள்ளைகள் தினம் தினம் சந்திக்கும் பிரச்சனைகள் ஏராளம், எக்கச்சக்கம், சொல்ல முடியாத, ஏல முடியாத ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அதில் ஒன்று பெற்றோர்கள். அவ அப்பா அவளை தவறு பெத்தாரு, அவ அப்பாவை என்ன மாதிரி கேவலப்படுத்துற பத்தியலா? சேலை போய் ஜீன்ஸ் வந்தது காலத்தின் மாற்றம். காலம் மாறும்போது நான் ஜீன்ஸ் போட்டால் உங்களுக்கு எகத்தாளம். உங்களுக்கு சீப்பு சீப்பா வரும், எனக்கெல்லாம் அழகழகா வரும் சார். குங்குமம் போய் ஸ்டிக்கர் போட்டு வந்த போவே நீங்க ஸ்டிக்கர் போட்டுக்கு மாறலாம். நான் சேலை போய் ஜீன்ஸ் வந்தால் ஜீன்ஸ் போட்டால் குத்தம், அப்படிதானே? பொய்யும் மழையில் உப்பில்லை, முதலை வாயில் நாக்கே இல்லை. அதே போன்ற எங்கள் பெண்கள் மனதில் தப்பே இல்லை. கவிதை தாறுமாறா வரும் போலுக்கு. கண்ணா பின்னான்னு வரும் சார் அவளுக்கு. வாய் உள்ள புள்ளதான் பொழைக்குன்னு சொல்லி கொடுத்ததும் பெற்றோர்கள் தான். அதே பிள்ளை வாய் பேசினால் வாயாடி வீட்டுக்கு அடங்காதவள் என்று பெயர் பட்ட பெயர்கள் கொடுப்பதும் அவர்கள் தான். பேசினால் வாயாடி, பேசாமல் ஊமக்கொட்டை போல் இருந்தால் ஊமை ஊரை கிடக்கும் பெருச்சாலி வீட்டை கிடக்கும் என்ற பட்ட பெயர் வேற. இதற்கு நீங்க தான் நியாயம் சொல்ல வேண்டும் நடுவர்களே. பாத்தீங்களா சார் எப்படி சிக்கிருக்கேன்னு? எப்பவுமே இப்படிதான் பேசுவாளா சார்? தூக்கத்துல கூட பயம் உள்ள பேசும் சார். அப்படியே கட்டி பிடிச்சி இல்ல அந்த பாயிலே ஒண்ணு கொடுக்கணும். மேகம் தாண்டி போகலாம், வானம் தாண்ட முடியாது, தெரியும் எங்கள் எல்லை கோடு.
கண்டாங்கி சேலை சல்வாராகி போனாலும் குற்றாலம் தமிழ் பண்பு மாறாது. சார் பொய் நம்பாதீங்க. ஏன்? இவதான் சார் மத்தவங்கள பாடா படுத்துவா. இவளை யாருமே பாடா படுத்தவே முடியாது. ஆனா ஒட்டுமொத்த கொடுமையும் தனக்கு தான் நடக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணியே எல்லாத்தையும் எழுதுவா சார். கவிதை நல்லா வருமோ? பய ஒலிக்கு அது கண்ணா பின்னான்னு வரும் சார். ஓகே ஓகே. எடியா அழகி குழி தோண்டி புதைச்சிருவேன். ரொம்ப சிரிக்காதீங்க சார். நீங்க பண்ணாலும் இப்படிதான் பண்ணுவா. இவரை கோத்து விடணுமே. சிரிச்சிட்டாரு சார். நீங்க வேணா பாத்ரூம் கிட்ட போயிட்டு வாங்களே. அப்படியா? பையன் உள்ள என்ன வார்த்தை வருவான்னு எனக்கு தானே தெரியும். அப்போ போங்க சார். போங்க போங்க. அவ அங்கதான் கவிதை எழுதிட்டு இருப்பா. போங்க சார். ஓகே. மகனே நீ இன்னைக்கு செத்தடி. போடா மன்மதராசா. இன்னைக்கு ஒண்ணு படுத்துற பாட்ட பாரு. அன்னைக்கு மாமா ஒன்னும் படி இல்லன்னா போய் தூங்கு. புக்க தூக்கி வச்சுட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்க. எதுவும் பிரச்சனையா? இல்ல மாமா. யாராவது ஏதாவது சொன்னாங்களா? இல்ல மாமா. அவன் வந்தானா? சே இல்ல மாமா. கசப்பானதை நினைக்காத. அது நினைக்கிறது வீண். சரி புக் வச்சுட்டு போய் தூங்கு போ. இல்ல மாமா, நாளைக்கு முக்கியமான ஒரு எக்ஸாம் இருக்குது. அதான் படிச்சு உட்கார்ந்தேன். அப்ப படிப்புல மட்டும் கவனம் செலுத்து. தேவையில்லாம எதுவும் யோசிச்சுட்டு இருக்காத. சாரி மாமா. நீ நினைச்சு பார்க்கறதுனால எதுவும் ஆக போறது இல்ல. புரியுதா? நீ வாழ போல ஜெயில இருந்துட்டு வந்திருக்க. நினைக்காத. ஜெயிலுக்கு போனதை நினைச்சு பார்க்க கூடாது. சரிங்க மாமா. சரி மணி 11:30 மணி தாண்டிட்டு வீட்டுல போய் படு போ. இல்ல மாமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. சொல்றேன் இல்ல, காலை 4 மணிக்கு எந்திரி படி போ. சரிங்க மாமா. மாமா நீங்க தூங்கலையா? இல்லம்மா, கொஞ்சம் சின்ன ஒரு படிப்பு இருக்குது, அது மட்டும் படிச்சுட்டு வரேன். படிக்கல. ஒரு சின்ன கோர்ஸ் இருந்தது, அது முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருந்தேன். அது எக்ஸாம் வரும், அதுக்காக படிக்கணும். சரிங்க மாமா. சரி எதையும் நினைச்சிட்டு இருக்காரு. மாமா நான் இருக்கேன்ல, போ. கடற்கடனை இதை ஒன்றும் படிச்சு முடிச்சிருவான். தூக்கமே வரல. என்ன படிச்சுட்டா இருக்கா? ஆமாத்தா. நீங்க தூங்கல? இந்த வீட்லயா? அசந்து தூங்கலான்னு போனேன். செம்பலி கட்ட இல்ல, அப்படியே மேல உருண்டாங்க, அப்படியே எந்திரிச்சு வந்துட்டேன். சரி சரி, நீ படி நீ படி. என்ன மண்ணக்கிளி படிச்சிட்டு இருக்கேன்? ஆமா மாமா. சரி சரி படி படி படி. படிமா படி படி. தூங்கலையாடி? இல்ல, நீங்க தூங்கலையா? உன் நினைப்புல தூக்கமே வர மாட்டேங்குது. கொன்னுவேன். சத்தியம் முடி. பிறந்து கொடுத்தா நீ ஏன் பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? போங்க. என்னமோ பண்ணுதுடி. நீ வேற சேட்டை அதிகமா பண்ணுத, நான் என்ன பண்ணட்டும்? அப்படி ஒண்ணு எனக்குள்ள வச்சு கட்டிக்கிட்டு இருக்கும் போல இருக்கு. முடியலையே. கொன்னுவேன். அன்னைக்கு இருக்கா? சரி சரி சரி. இது எனக்கு எதுவுமே தெரியாது. அன்னைக்கு படிச்சு முடிச்சிட்டியாமா? அன்னைக்கு முடிச்சிட்டேன் மாமா, முடிஞ்சது. கிளம்ப வேண்டியதா? அடுத்த வாங்குறீங்க, நான் போறேன். போவாத. ரொம்ப நேரம் முடிச்சிருக்காதம்மா, போய் தூங்கு போ. அட போய். நீ படிமா, நீ உட்கார்ந்து படி. இதுதான் முடிஞ்சிட்டு. போங்க. அத்தி, ஐயப்பா. ஐயப்பா. சே, ஐயம்மா. வர வர இதுக்கு சட்டு ஊற போய்கிட்டு இருக்கு. ஐயம்மா. நான் போயிட்டேன் தா. இவ வேற சோதிப்பா. குரங்கு, வளர்ந்த குரங்கு, நெடுமட்டு குரங்கு. ஐயம்மா, ஐயப்பா. சே, அத்தி, இவ பார்த்திருப்பாளோ? அன்னைக்கு பார்த்திருப்பாளோ? இனிமேல் இது இருக்க இடத்துல நம்ம இருக்கவே கூடாது. என்னடா கிசரி இப்போ வந்து வேணா மீட்டிங் முடிஞ்சு ஆளக்கானா? நைட்டு 12 மணி ஆகுதே. வந்துருவாமா, லேட்டா வருவேன்னு சொன்னான். என்னடா இப்பமா 11 மணிக்கெல்லாம் வந்துருவல, அதான் கேட்டேன். இல்லம்மா, நீ வரக்கு லேட்டா தான் சொன்னான். சரியா, நீங்க தூங்க வேண்டியதுதானே? இல்லம்மா, வீட்டுல பொம்பளைங்கலாம் தூங்கிட்டு இருக்காங்கல்ல, கொஞ்ச நேரம் காவல் கத்துட்டு படுக்கும். ஏயா, அதான் அப்பா எல்லாம் இருக்காங்கல்ல, போய் தூங்குங்க. இல்லம்மா, படுத்த தூக்கம் வராது. விக்கி வேற வெளியில போயிட்டு வரல. நீங்க என்ன படுங்கம்மா. விக்கி எங்கடா போனா? வேலை இல்ல புதுசா முட்டை எனக்கு வரும்னு நினைக்கிறேன். அதான். சரி, அவனை கொஞ்சம் கண்ணு கத்துமா பாரு, திசை மாதிரி போயிடாம. இல்லம்மா, அவன் என் கண்ட்ரோல்ல தான் இருக்கான், அப்படி போக விட மாட்டேன். இல்லம்மா, அண்ணன் எப்பவும் டூட்டி டூட்டின்னு கிடந்தாளா,
அதுக்கு இருக்க முடியல, அவ்வளவுதான். பேசுனி அப்படிடா? கிஷோர் பேசிருக்காமா. அவனுக்கு அந்த ஊழல் கேஸ் நிறைய இருக்குது, அதுலதான் இப்ப இந்த திருப்பூர் சிக்கிட்டான். இவன் எதுக்குடா இதெல்லாம் கை நீட்டி வாங்குறான்? வணக்க தோசம் அப்படிதான் வாங்கிட்டு இருந்திருக்கான். நான் வந்ததுக்கு அப்புறம் வாங்க விட மாட்டேன். ஆனா இப்போ பழைய கேஸ் எல்லாம் தட்டி தூக்கி எடுத்திருக்கானுங்க. குறி வச்சா நம்ம இருக்க ஆதி அந்த மூலைக்கும் புரட்டி எடுத்துருவானுங்கம்மா. இதுக்குதான் எப்பவும் நேர்மையா இருக்கணுங்கிறது. அண்ணே வா, ஏன் நேரம் மீட்டிங் முடிஞ்சு பேசிட்டு இருந்தேனே, விக்கி பேசிட்டு இருந்தேன். என்னடா சொன்னாங்க? எஸ்ஐயா வேணா போலாம். டேய் பரவாயில்லடா, அவன் சும்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கு எஸ்ஐ போஸ்டிங்கே பரவாயில்லதான். அது எப்படியோ போட்டுவிட சொல்லி. கமிஷனரா இருந்தவரு எப்படின்னு? டேய் அம்மா போய்கிட்டு இருக்கா, தேவையில்லாத பழக்க வழக்கங்களை கத்துக்கிட்டு வரேன். நேரு ஆனந்தி உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. பையன் வேற பிறந்தாச்சு, இப்படி இருந்தானா? ஏமா அவர் கமிஷனரா இருந்தவருமா? இப்போ அவனுக்கு கீழே இருந்தவன் தான் கமிஷனரா இருக்கான். இவனுக்கு சைட் அடிச்சவன் இப்போ கமிஷனரா இருந்து இப்ப இவன் இன்ஸ்பெக்டரா இருந்தா? அவன் கெட்ட வெளியில போறதை விட ஒருத்தனுக்கு கீழே இருக்கிறது தப்பு இல்ல. சரிங்கம்மா அப்போ நான் பேசிடுறேன். ஆனா இப்ப இன்ஸ்பெக்டர்லயே போட்டுருமா? போட்டு எதையா கேள்வி கேட்கிற, வேற வழியில எதுவும் போயிடக்கூடாது. பொண்ணுத்திரைக்கு ஏதாவது இந்த வீட்டுக்கு மெயின் ரோலே அவன் தான் தெரிஞ்சு போச்சு, அதனால வேலை கொடுக்க கூடாதுன்னு முடிவா இருக்கானுங்கம்மா. தேவன் பாவண்டா, எவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேம்மா. இந்த கபடி கோச்சிங் வேணா போகட்டா? கபடி கோச்சிங் எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நான் ஏன் தனியா கபடி கோச்சிங் வைக்க கூடாது? என்னையா சொல்ற? அம்மா எனக்கு கபடி கை வந்த கலை, நான் ஏகப்பட்ட சர்டிபிகேட் வேலை வச்சிருக்கேன். இன்னொன்னு நான் கிளாஸஸ் வச்சு நடத்தலாம். எனக்கு அதுக்கான அப்ரூவல் எல்லாம் எனக்கு இருக்குது. இப்பெல்லாம் வாலி பசங்களுக்கு நிறைய பேருக்கு கபடியில நுணுக்கங்கள் தெரியாது. நான் ஏன் ஒரு சென்டர் ஆரம்பிக்க கூடாது? ஆனா அதுக்கு முன்பணம் நிறைய தேவைப்படும். என்ன கிரவுண்ட் வேணும் இல்ல? ஆமாடா, அங்கதான் இடிக்குது. எப்படியும் 1 ஏக்கராவது தேவைப்படும். 1 ஏக்கர்னாலே கிட்டத்தட்ட இடம் 1 கோடி போயிருவேனே. அதான்டா என்ன பண்ணான்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல யாரையாவது தோட வாங்க முடியுமா? நம்ம ஊருக்கு புறமா இருக்கதே டேனியோட அப்பா நிலம் தான். 1 ஏக்கருக்கு மேல கிடக்குது. ஆனா அவர் தரணுமே. தந்தாருனா வாடகை கூட கொடுத்துடலாமா? எப்படி நிறைய பசங்க வந்து சேருவாங்க, வாடகையா கொடுத்துடலாம். சரிண்ணே, நான் அதுக்கான வேலையெல்லாம் நான் பார்க்க ஆரம்பிக்கேன். சரிடா. அந்த இடத்த எடுத்துட்டா நீ ஜெயிச்சலாம்ல? ஆமாமா, நான் சென்டர் ஆரம்பிச்சேன்னா எப்படியும் பிள்ளைங்க நிறைய பேர் இருந்து சேருவாங்க. காலங்காலமா பிள்ளைங்களுக்கு கபடி சொல்லி கொடுத்தாலே போதும். 1 கோடியா? எப்படி பரட்ட முடியும்? 1 கோடி 1 கோடிக்கு மேல ஆகும்ல? ஆமாடா, 1 கோடிக்கு மேல ஆகும். 1 கோடி? சரிடா, நீ கவலைப்படாம இரு, நிச்சயமா கிடைக்கும். சரிம்மா நான் தூங்க போறேன். காலையில 4 மணிக்கு போகணும். 4 மணிக்கா? ஆமாம்மா, முக்கியமான ஒரு எம்பியை பார்க்கணும். அவரை பார்த்தாதான் நம்ம விக்கிறனுக்கு வேலை ஏற்பாடு பண்ண முடியும். 4 மணி 5 மணிக்கெல்லாம் வாக்கிங் போவாரா, வாங்கன்னு சொல்லியிருக்காரு. நீ கரெக்டுடா. இப்ப நமக்கு தேவை இருக்கலாமா? போய் தான் ஆகணும். அவங்க கிட்ட போய் நின்றுதான் ஆகணும். சரிடா. சரிண்ணே, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எதிர்த்தாதான் என்னால காலையில போக முடியும். இன்னைக்கு முழுக்க வேலை. சரிண்ணே, நான் கொஞ்சம் தூங்குறேன். சரி போடா. போடா, நீ தூங்கு போ. இவ எதுக்கு இங்க ஏறமா தூங்கிட்டு இருக்கா? இவ பேரு என்னன்னு தெரியலையே. நீ அங்க போய் படி. ஒன்னதான் சொல்றேன், அங்க போய் படி. பெருமூச்சு தான் விடுறா. ஒன்னதான் சொல்றேன், அங்க போ. ஆமா எடி புஞ்சி, அங்க போய் படி. மாட்டியாவா? நான் தூங்கணும். நீ தூங்கணுமா? சரி, அங்க போய் படி. எனக்கு நேராவது. நீங்க போய் பாருங்க. நான் போய் படுக்கணுமா? நாங்க படுத்துக்க மாட்டேன். எந்தி முடியாதா? தூக்கி கொண்டு படுத்துவேன். செம தூக்கம் போலுக்கு. எனக்கு நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. 2 மணி நேரம் இருக்கு. கொஞ்சம் தூங்கலான்னு வந்தேன். அம்மா பாட்டி. பாட்டியா? கொண்டுங்க எந்தி. ஐயோ, இவ அங்கதானடா படுத்திருந்தா, அப்புறம் எப்படி வந்தா? என்னம்மா, எனக்கு தூக்கம் வருதுமா. அது இது பெரிய வீட்டுல வளர்ந்த பொண்ணா, அதுக்கு கீழே படுக்க முடியல நினைக்க. ஏமா, நான் தூங்கிட்டேன். தூங்கிட்டியா? அம்மா. ஏமா ஏமா பாட்டி. ஆமாமா பாட்டிதான். ஐயோ, எழுப்பதுக்கும் சங்கடமா இருக்க. அம்மா சரி விட்டுடா, வா ஹாலில் போய் படுப்போம். அப்படி இல்ல, அங்க எல்லாரும் எழுப்பிட்டே இருப்பாங்க. இப்ப அண்ணன் எல்லாம் டூட்டிக்கு கிளம்புவான். நைட் எடுத்து போட்டா எனக்கு தூக்கம் போயிடும். இதுல நான் 2 மணி நேரம் கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன். அவன் பொண்ணு தரேங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டா, இன்னும் எழுப்ப வேண்டாம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. சின்ன பொண்ணு விவரம் தெரியாதுல்ல, அதான் வந்து தூங்கிட்டா. அம்மா எனக்கு தூங்க எனக்கு இருக்கே பிடிச்சிருமா. 2 நாளா ஓடிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் அசந்து தூங்கலான்னு வந்தேன். சரி இரு. இவ அங்கதானே தூங்கிட்டு இருந்தா? அது பழக்கல, அதான் அந்த பொண்ணு இப்படி தூங்கிட்டு. சரிடா, என் சரி கீழே பட. அந்த பொண்ணுங்க நான் கீழே படுத்தமா? அதெல்லாம் முடியாது, நான் மட்டும் தான் படுப்பேன். இவன் ஒருத்த. சரி இரு, அந்த பொண்ணை தூக்கிட்டு போறேன். சரி, நான் அந்த பொண்ணை கவுண்ட் போட்டுதேன். இதை பாடு. சரிங்கண்ணா.
சொல்லுங்க. நான் இங்கதான் படுப்பேன். குடும்ப பத்திரானே உனக்கு? டேய், அந்த பாய் வச்சு போட்டுக்கல, அதில் கொண்டு தூங்க போடு. சரிங்கம்மா. சரிடா, நீ தூங்கு. சரிங்கம்மா. ஏப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இங்க தானே ஓடி வந்துச்சு. இங்க தானே ஓடுனா. இங்கதான் சத்தம் கேக்குது. ஐயோ, இப்ப என் முன்னாடி ஓடினாலே மாத்த கூட பார்க்க முடியல. இன்னைக்கு பிடிக்காம விட மாட்டேன் நீ. அத்தனை மணி 12 மணி இருக்கும் ராத்திரி. ராத்திரி கூட தூங்காது போடுக்கு. நான் வேற தூங்காம இந்த பத்தி தேடிட்டு கிடக்க. அந்த பட்டு இருந்தா, அந்த பட்டு இந்த பட்டிக்கு வந்தா, இப்ப இந்த பட்டு இருந்து அந்த பட்டிக்கு போயிட்டா. ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாலும் நான் ரூபமா தேட வேண்டியது இருக்குமோ? சே, அதெல்லாம் கை கால்லாம் கெட்டி வரைக்கும் போட்டு பெருசா கொண்டு போட்டுறேன். இல்ல, இதை அவுத்துட்டு போயிடும். ஹலோ, யாரு? பேச்செல்லாம் பவியமா தான் இருக்கு. அது 12 மணிக்கு ஓடி கிடக்குது. இல்ல, தூங்கணும். இல்லங்க, நீங்க ஓடிக்கிட்டு வச்சுட்டு போறது டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அதான் நான் ஓடல, ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே, ராத்திரி 1 மணிக்கு. ஹலோ, திறமைக்கு டைம் கிடையாது. நான் நாளைக்கு பேசணும், அதுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தூக்கம் வந்தா தூங்க சார். லைட் அமைக்கணும். வச்சுக்கோங்க. இல்ல, எலி குஞ்சு ஓடுன மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்குது. இது கொஞ்சம் ஒண்ணுமா டிஸ்டர்பன்ஸா இருக்கா? இருங்க, நான் வாரேன். வா பாப்போம். இருங்க, இன்னைக்கு உங்களை கொடை இதுக்கு எடுக்கலாமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. தெரிய மாட்டேங்குது. அழகா இருக்கா? தெரியலையே. ஹைட் ஓகே. அந்த குரலுக்கு சொந்தமான முகம். ஹலோ, தூக்கம் வந்தா தூங்கணும். என்ன சார் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆமாமா, பிராக்டிஸ் பண்ணணும். அந்த கொடை இதுக்கு. அது வேற ஒண்ணு இருக்குல்ல. அர்ப்பனுக்கு வாழ் வந்தா அத்தரத்துல கொடை பிடிப்பான்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, அதான் இது. இல்ல, நீங்க கொடை எடுத்தீங்கன்னா. ஹலோ, நாளைக்கு நான் பேச போறேன். நீங்க என்ன புதுசா அங்க பார்க்கணும் சார். ஆனா இந்த மூஞ்சி தானா அப்படி நினைச்சிட கூடாதுல்ல. எப்படியும் நாளைக்கு நான் பேசுறது நீங்க மெனக்கிட்டு உட்கார்ந்து டிவில பாப்பீங்க. அதுக்கு தான். அடியே தெய்வமே, அது வரைக்கும் உங்களை பார்க்க முடியாது, என்னால இருக்க முடியாது. கொடை எடுத்துரு. இல்ல, கொடை இடிக்குது. நடக்கும் போது வைக்கும் போது இடிக்குது. இந்த கொடை ஏதாவது பண்ணணுமே. புட்டிங்கி எரிஞ்சிட வேண்டியதா. சார், இது ஃபாரின் கொடை சார். ஃபாரின் கொடை? அதான் சார், நான் எப்ப பார்த்தாலும் கொடையும் கையுமா அலையிறேன். ஓ, இந்த கொடை இருந்தாதான் அடி கொடை பிடிச்சிடுறேன். எனக்கும் முகத்தை பார்த்தே ஆகணும். இந்த வாயாடி முகத்தை நான் பார்த்தே ஆகணும். கொஞ்சம் கொடை எனக்கு தர முடியுமா? உன் கொடை தான், கொஞ்சம் பார்த்து தரேன். முடியாது. அப்படி சொல்லக்கூடாது. நான் அப்படிதான் சொல்லுவேன். சரி ரஜி, தாங்கிட்டு இருக்காத, காரியம் நடக்காதே. மயிலே இறகு போடுனா இறகு போடாதே, புடுங்கணும். கொடையை புரிஞ்சு வெளியில போட்டு அப்புறம் பாரு. நான் கொடுத்துருடா. இருடி உனக்கு. கொடை கொண்டா. தெரிய மாட்டேங்குது. கொடை விடு. இல்ல, கொடைய முடக்கி தான் தர போறேன். இல்ல, கொடை